ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம ஃப்ரெண்டு லிஸ்ட்லேருந்து கேட்ட ஒரு பெரிய சந்தேகம் தான் இது நம்ம சேனல்லையே ஏற்கனவே ஓல்டு வீடியோவில் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, மலைவேம்பை பற்றி தான். மலைவேம்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் இந்த மலைவேம்பு பற்றி என்ன அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன அவங்களுக்குடைய சந்தேகம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க தெரிஞ்சுக்கிட்டது மலைவேம்பை சாப்பிட்டா உடனே கன்சீவ் ஆகணும்னு சொல்கிறாங்க. நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், எல்லோரும் இதான் சொல்கிறாங்க. நான் எங்கள் பாட்டிகிட்ட கேட்டேன், அவங்களும் அதான் சொல்கிறாங்க. எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, நீயும் அதை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க, உங்கள் வீடியோலையும் பார்த்து நீங்களும் அதை சொல்லியிருக்கீங்க. இதை நான் பயன்படுத்தலாமா வேணாமா, எனக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்கன்னு கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இப்போ நாம் பார்க்க போகிறது. முதல்ல மலைவேம்பு சாப்பிட்டா எல்லாருக்குமே குழந்தை பிறக்குமான்னு கேட்டால், மலைவேம்பை எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். மலைவேம்பு முதல்ல கர்ப்பப்பையை சுத்திகரிக்கக்கூடியது. கர்ப்பப்பையில் அழுக்குகள் இருப்பது மற்றும் கர்ப்பப்பையில் ஏதேனும் அசுத்தம் இருந்துச்சுன்னா அதை மென்சஸ் மூலமாக வெளியேற்ற வைப்பதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, இது என்ன பண்ணும்? கர்ப்பப்பை சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, விரைவிலேயே கருத்தரிக்கலாம். அப்போ இந்த மலைவேம்பு 100% உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணும். இது எப்படி எடுத்துக்கொள்வது? இது தொடர்ந்து 3 மாதங்கள், அதிகபட்சம் 3 மாதங்கள், தொடர்ந்து 3 மாதங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு மேலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு கேப் விடணும். எப்படின்னா, குறைந்தது 4லிருந்து 6 மாதம் வரைக்கும் 4 to 6 மந்த் இந்த கேப் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா மலைவேம்பு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நம்மளுக்கு இப்போ யூட்ரஸை சுத்தம் பண்ணி கொடுக்குதோ அந்த அளவுக்கு அது தீங்கையும் விளைவிக்கக்கூடியது. தீங்கு அப்படின்னா நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. கண்டினியூஸாக நம்ம மலைவேம்பை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா யூட்ரஸை எதையுமே வைக்காமல் அதை அப்படியே சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப என்னாகும், அது எதுவுமே தங்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான். ஸோ நம்ம தொடர்ந்து 3 மாதங்கள் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துகிறப்ப எப்படி முறையாக பயன்படுத்துவதுங்கிறதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது மென்சஸான முதல் 3 நாட்கள், இல்லாட்டினா மென்சஸ் உங்களுக்கு எத்தனை நாளைப்படுதோ அத்தனை நாட்கள் வரைக்கும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஏற்கனவே தைராய்டுக்கு மாத்திரை போடுறேன், சுகருக்கு சிரப் குடிக்கிறேன், எதுவாக இருந்தாலும் இதை அந்த மாத்திரையை சாப்பிட்டு 1 மணி நேரத்திற்கு பிறகு இப்போ இதை மலைவேம்பை எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொள்வதுங்க? மலைவேம்பை வாங்கி அதை அரைத்து, இது நம்ம 1க்கு 2ஆகவே அரைச்சிக்கலாம். அரைச்சி அதை ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சு சாப்பிடணும். எனக்கு மலைவேம்பு பவுடரை தாங்க கிடைக்கிது, என்ன பண்ணுறது? 2 முறைகளையும் பார்க்கலாம். மலைவேம்பு இலையாக கிடச்சிச்சின்னா அதோட சிறிது சீரகம், பெரிய பல் ஒரு பூண்டு மற்றும் 5 மிளகு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி அதை உருண்டை பிடித்து சாப்பிட வேண்டும். சாப்பிட வேணும்னா அது அப்படியே முழுங்கிடணும். எத்தனை உருண்டை வருதோ அத்தனை உருண்டையும் முழுங்கிடணும். இப்போ எனக்கு ஒரு 5 உருண்டை வருது சிஸ்டர், இப்போ நான் என்ன பண்ணுறது? 5 உருண்டை வருதா? முதல் 3 உருண்டையை காலையில் வெறும் வயிற்றில் முழுங்கிடுங்க. அதே மாதிரி மீதம் 2 உருண்டை இருக்கும், அதை நைட்டு சாப்பிட்ட பிறகு முழுங்குங்கள். இந்த மாதிரி 2 பாகமாக பிரித்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மலைவேம்பை எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக அசைவம், மாமிசம், அதிக காரம், புளிப்பு எதையுமே எடுத்துக்கக்கூடாது. லைக் புளிக்குழம்பு எடுக்கக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, மீன், கறி, கோழி இது எதுவுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன பண்ணுறது? காய்கறிகள் எடுத்துக்கொள்ளுங்க, சாம்பார் எடுத்துக்கொள்ளுங்க, பருப்பு அதிகமாக ப்ரோட்டீன்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். அது நீர் காய்களான பூசணிக்காய், தடியங்காய்னு சொல்லலாம். இதை சக்கரை பூசணின்னு சொல்லுவாங்க. வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, இது 2மே எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழைத்தண்டு, வாழைப்பூ, இது 4யும் ஒவ்வொரு நாளும் மென்சஸான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறிகளை சாம்பாராக வைத்து சாப்பிட வேண்டும். இப்படி பத்திய முறையில் எடுத்துக்கொள்ளும் போது இது உங்களுடைய கர்ப்பப்பையை மேலும் பலப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். 3 மாதம் இப்படி நான் சொன்ன முறையில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அது விரைவிலேயே கருவை 100% உங்களுக்கு தங்குவதற்கு சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.